முருக வழிபாட்டில் கொண்டாட்டம் அப்படின்னா ஆண்டு துவங்கியது உடனே நமக்கு வரப்போறது தைப்பூசம். அந்த தைப்பூசம் அப்படின்றது இன்னைக்கு நேத்திக்கு தான் நடக்கிற விழாவானா கிடையாது. தொன்று தொட்டு, அதாவது 5 வகையான நிலங்கள் சொல்லுவோம் இல்லையா, குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. அதுல முதலில் தோன்றியது குறிஞ்சி. அந்த மலைக்கடவுளாக இருந்த முருகனை அன்றைய நம்முடைய முன்னோர்கள் அப்படியே கொண்டாடி வழிபாடு செய்தார்கள். நம்ம நிறைய தடவை சுவாமி கிட்ட அது வேணும் இது வேணும்னு கேட்டுட்டே இருப்போம். ஆனா அந்த வேண்டுதல் நிறைவேறியதும் எந்த அளவு நம்ம நன்றி சொல்லியிருக்கோன்றது தெரியாது. ஆனா நம்முடைய முன்னோர்கள் அந்த தை மாதம் அறுவடை விளைச்சல் நடந்த உடனே முருகப்பெருமானிடம் தங்கள் நிலத்தில் விளைந்த தானியங்களை முதலில் அவனுடைய பாதார விந்தங்களில் வைத்து நன்றி சொல்லும் விழாவாகத்தான் இந்த தைப்பூசம் என்பது துவங்கியது.